நான் எந்த பிள்ளையும் செய்யலை, யாருக்கும் பிள்ளை செய்யலை. வேலுவண்ட ஒருத்தர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நல்ல வெறியில் உள்ளுக்கு அடித்துறேன். அவர் இல்லை. செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தார். இந்த சாகுபச்சேரி போலீஸாரால் என் மீது ஏற்படுத்தப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டை எதிராக தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் செய்து இன்றைக்கு நான் வெளியிலே வந்து உங்களுக்கு உங்கள் முன் தோன்றுவதற்கு உதவி புரிந்தனர். எங்களது பயணம் உறுதியுடன் தொடரும். சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் இப்போதான் வந்து என்ற பைசிக்கிள் எடுத்த நான் முதல் பைசிக்கிள் எடுத்த தெரமாட்டேன் என்று சொன்னவன் என்ற போலீஸ் என்ற துறப்பை தெர சொல்லி கேட்டவன் அதையும் அவ கஸ்டடிக்கு போட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் நான் போலீஸ் துறப்பை தெரமாட்டினேன். நான் பிறகு ஓய்ஸோட 2-3 தரம் ஓய்ஸ் முதல் அப்படி தான் பிளான் பண்ணவர். பிறகு 2-3 தரம் காய்ச்சிட்டு பிறகு காமினி என்று என்ன பிடிச்ச ஆஃபீஸர் எஸ்ஐ காமினி, அவர் பாவம் நல்ல மனுஷன். அவர் அவரால் தெரியும் தானே போலீஸ் என்றால் என்னென்று. அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது, 0 பீனட். அவர்களால் உண்மைக்கு சார்பாக நியாயத்துக்கு சார்பாக பேச விரும்பினாலும் முடியாத ஒரு சூழ்நிலை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதுதான் போலீஸில் சிஸ்டம் அப்படி தான் இலங்கை போலீஸில். இன்றைக்கு நான் சாவச்சேரி போலீஸுக்கு முன்னுக்கு நிற்கிறேன். இப்போ தான் அடுத்த நாள் என்னுடைய பயணம் ஆரம்பமாகிறது. எனது பாதுகாப்பு சம்பந்தமாக எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. போக்குவரத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை இனங்கள் இருக்குது. அதால் நான் அந்த ஆன்லைனில் போட்டுட்டு நான் போகிறேன். அது நான் பேசினா தானே போல நான் போய்க்க போகிறேன், திரைக்க வர்றேன், அவ்வளவுதான். ஆனால் இது ஒரு இந்த அடக்குமுறைகள் எங்களது மக்கள் மீது ஏவிவிடப்படும் அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் முதலாவதாக வட மாகாணத்தில் வியாபித்த ரீதியில் நாங்கள் இதற்கான ஒரு ஒரு அமைப்பு, பலமாக அடக்குமுறைக்கு எதிரான அமைப்பு தனது உறுப்பினர்களின் ஊடாக செயற்பாடுகளில் மிக விரைவில் இறங்கவிருக்கின்றது என்பதையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்பு தம்பி அர்ஜுனாவின் சாவகச்சேரி ஆஸ்பத்திரி பேஸ் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக அவர் வெளிக்கொணர்ந்த அந்த விடயமும், அதன் பின்னர் மன்னாரில் அவர் வெளிக்கொணர்ந்த அந்த விடயத்துக்கு பின்னால் நாங்கள் இருந்தோம், அவருக்கு உதவியாக இருந்தோம். மற்றும்படி அவரால் வெளிக்கொணரப்படுகின்ற, அவரால் பேசப்படுகின்ற எந்த ஒரு சம்பந்தங்களுக்கும் நாங்கள் அவருக்கு பின்னால் இல்லை. இனியும் அவர் ஏதாவது ஒரு சரியான நியாயமான விடயங்கள் வெளிக்கொணர்வாராக இருந்தால் மக்களோடு மக்களாக அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அவருக்கு ஆதரவு வழங்கும். அதை தவிர இன்றைக்கு உண்மையாகவே ஒரு உண்மையை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அர்ஜுனா இந்த சாவகச்சேரி ஆஸ்பத்திரி விடயம் சம்பந்தமாக வெளிக்கொணர்ந்ததன் பின்னர் அவருடைய MS அட்மின் என்ற பதவி பறிக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக மட்டும் நாங்கள் கருத்தில் கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக நான் அமைச்சரோடும் காய்ச்சினான். இன்னும் பல விடயங்களும் முன்னெடுப்போம். அவர் அந்த சாவகச்சேரி ஆஸ்பத்திரிக்கு ஒரு MS அட்மினாக அவரை மீள நியமிக்க வேண்டும் என்பதில் எங்களிடம் அசையாத உறுதியான ஒரு ஆதரவும் கருத்தும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஒரு உண்மை நிலையை வெளிக்கொணர்ந்ததுக்காக ஒரு ஏதுமற்ற ஒரு MS அட்மின் ஒரு மருத்துவர் பாதிக்கப்பட முடியாது. அதுதான் எங்களுடைய கருத்தும். அதுக்கான உறுதியாகவும் நாங்கள் செயற்படுவோம். நாங்கள் இப்போ போலீஸ் நிலையத்தில் நின்று நாங்கள் வலிக்கிறோம். என்ற நண்பர்கள், சாவச்சேரி நண்பர்களை சந்திக்க போகின்றேன். ஆனால் எல்லாம் நான் உண்மையாகவே அன்றைக்கு வந்தது ஏகப்பட்ட மக்களின் விருப்பத்தை, எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு எனக்கும் ஒரு ஆதங்கம் இருந்தது. ஒரு மக்களுக்காக ஒரு உண்மை விடயத்தை உண்மையை வெளிக்கொணர்ந்த ஒரு மருத்துவர் MS அட்மின்
அவற்றை பதவி பறிக்கப்பட்டிருக்குது, பதவி இல்லாமலாக்கப்பட்டிருக்குது. அவர் மருத்துவராக, ஒரு சாதாரண ஒரு மருத்துவராக பிரதிநியாக்கு மாற்றலாகி அவருக்கு அங்கே இது கிடைச்சிருக்குது. ஆகவே அது சம்பந்தமாக நிரம்பிய கவலை எங்களோட மனத்தில் இருக்குது. அவர் எதை எப்படி சொல்லி இருந்த பொழுதிலும் அந்த விடயம் சம்பந்தமாக அவருடைய உயிர் மீது எங்களுக்கு நிரம்பிய அக்கறை இருக்குது. அது எப்போதும் இருக்கும். அவருடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்களோ அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கு பின்னாலோ அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்போ அல்ல தம்பி ராஜாவோ இல்லை. அன்பு தம்பி மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனாவின் மருத்துவர் ரீதியிலான உண்மைகளை கண்டறிந்த அந்த உயர்ந்த விடயங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் பின்னுக்கு நிற்கின்றோம். வேறு எந்த ஒரு தனிப்பட்ட விடயத்துக்கு பின்னால் நாங்கள் இல்லை. நானும் எனது நண்பர்களும் சாவுச்சேரியுடன் சேர்ந்த எனது நண்பர்களும் அந்த விடயத்தில் மிகவும் அக்கறைப்பட்டிருந்தோம், செயலாற்றியிருந்தோம். இன்றைக்கு நான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன். நீதிமன்றத்தினால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். வழக்கு இந்த மாதம் 13ஆம் தேதி இருக்குது. அதையெல்லாம் எதிர்கொள்வோம். அபாண்டமான குற்றச்சாட்டு, எந்தவித ஆதரவும் இல்லாமல் அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்படி கனபேரை ஏகப்பட்ட மக்களை நான் உள்ள கனபேரை சந்தித்தேன். ஏகப்பட்ட மக்கள் நியாயமற்ற குற்றச்சாட்டுகளின் மத்தியில் சிறை வாழ்க்கை வாழுகின்றார்கள். இவர்களுக்காக இப்பேற்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் பலமாக செயலாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் எது எப்படி இருந்துச்சோ அன்றைக்கு நான் உண்மையாக எந்த பிற தவறும் செய்யலை. ஏகப்பட்ட நண்பர்கள், அர்ஜுனாவின் ஆதரவாளர்கள், ஏகப்பட்டவற்றின் வேண்டுகோளின் பேரிலும் என்ற உள்ளத்தில் இருந்த உள்ள கிடக்கு என்னென்றால் ஏது நடந்துருமோ அர்ஜுனாவுக்குன்ற அச்சம் காரணமாக தான் நான் அவ்வளோ வேலை செய்தேன். அது வேகமாக போனான், வேகமாக அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த நான், அதில் நான் அந்த வேலை செய்த நான், மற்ற உள்ளுக்கு போனதெல்லாம் அந்த செக்யூரிட்டியோடு தான் போனான். மற்றது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோன்னா போலீஸ் ஸ்டேஷன் சொன்னவன் நீங்கள் போங்க ஐயா, அங்கே 119 நிற்கிறேன். அப்போ 119ஓடு தான் நான் உள்ளுக்கு போனேன். மற்றது நான் எந்த பாதுகாப்பில் மிகவும் அக்கறையாக இருக்கிறபடியாக நான் எப்போவுமே ஆன்லைனில் போகிறது அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக தான் இருக்குது. ஆகவே அதுதான் நடந்தது. உங்களை சொல்ல வேணும், இது என்ன நடந்ததுன்னு சொல்ல வேணும். இது நான் மாத்திரமில்லை, அங்கே சயந்தன் வந்திருந்தவர், அங்கே கிஷோர் வந்திருந்தது, அங்கே எல்லாருக்கும் தெரியும். மற்றது அங்கே நாங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளுக்கு போகிக்க அங்கே வேலுவண்ட ஒருத்தர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நல்ல வரியில் உள்ளுக்கு அடித்துற அவர் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் நான் உள்ளுக்கு போய் அந்த சின்னப்படியான ஒருத்தர் செக்யூரிட்டி ஆஃபீஸரோட போய் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் கதை உடைக்கலான்னு எஸ்ஐ காமனி சொன்ன பிறகுட்டு நாங்கள் வெளியில் வந்தோன்னே என்னோட வாக்குமூலம் கேட்டுக்கணும். அப்போ நான் சொன்னேன், வாக்குமூலம் நான் ஏற்கனவே 119 கொடுத்த வாக்குமூலம் அங்கே இருக்குது, நான் அங்கே போலீஸில் வந்து தர்றேன். இல்லைன்னு என்ன போன் கதைக்க விடாமல் என்ன வற்புறுத்தி என்ன பிரச்சனைப்படுத்தி இப்படியெல்லாம் செய்து போட்டு பிறகு அவர் வேலுவண்டவர், அவருக்கு முழு பேர் என்னன்னு தெரியல, நான் நினைக்கிறேன் 50-832 அவர்கிட்ட போலீஸ் நம்பராக இருக்கலாம் நினைக்கிறேன். அவர் புதிய சிங்களத்தில் தானே கதைக்கிறார், கண்ட மாதிரி கதைக்கிறாரு, மிரட்டுறாரு. அங்கே ஆஸ்பத்திரிக்கு வேறு மிரட்டே இல்லாதே, மிட் நைட்டில் வந்தால் ஒருத்தர் அட்மிட் பண்ணலாமே, அதெல்லாம் இருக்கே. ஏன் அவர் அப்படி மிரட்டினவரங்களே? நாங்கள் ஒரு பிளைன் செய்யலையே. அப்படி இல்லாத போலீஸார் எங்களை பாடுபடுத்தி இன்றைக்கு நான் இவ்வளவு நேரம் ஒரு திங்கட்கிழமையில இருந்து நான் அன்றைக்கு பிடிபட்ட நேரத்திலேருந்து உண்ணாவிரதம் இருந்தேன். செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தேன். அப்போ செவ்வாயில் புதன்கிழமை இரவு வரைக்கும் இருக்கு. அப்போ எங்களோட சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து, நீங்கள் வேணுமென்றால் உங்களோட பிரச்சனையே வெளியில் போய் பாருங்க, எங்களுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குறீங்க, நாங்கள் ஏதாவது தவறு செய்கிறோமா அண்டு என்னுடன் சீப் ஜெயிலர், அதுக்கு மேலே கீழே உள்ளவ எல்லாரும், கடைசியில் எஸ்பி கூட வந்தவர். நான் எந்த பிள்ளையும் செய்யலை, யாருக்கும் பிள்ளை செய்யலை. மற்றது நான் இதுக்கான விஷயங்கள் வெளிக்கொண்டு போகிறேன். மற்றது அர்ஜுனாவின் திரும்ப சொல்கிறேன், அன்றைக்கு உண்மையாகவே எந்த ஒரு உற்ற நண்பனுக்கு ஒன்று நடந்தால் என்ன செய்வோம், காண இல்லை என்றால்
போலீஸை நம்பி இருப்போமோ வன்மண்ணனுக்கு அடிச்சு இல்லை, நாங்கள் கட்டாயம் நேராக போகணும். ஏனென்றால் போலீஸ் சும்மா கதை அமைச்சு போட்டு போயிடும். அப்போ நாங்கள் நேராக போய் கண்ணுக்கு முன்னுக்கு நின்றாத்தான் போலீஸ் உள்ளுக்கு போகும். இல்லாட்ட நான் அந்த நீங்கள் வேணுமென்றால் அங்கே வேலை செய்த நெர்சஸை கேளுங்க. நான் கேட்டு நான் ஏணி எடுத்து ஏறி அதுக்குள்ள ஜன்னலுக்கால விழுந்து பாருங்க என்ன நடந்தேன். சில வேளை ஒன்று நடந்துட்டா நடக்காத வரைக்கும் சந்தோஷம். எங்களுக்கு இன்றைக்கு அர்ஜுனா உயிர்களோடு இருக்கிறாருன்றது மிகப்பெரிய சந்தோஷம், அது வேற. ஆனால் அவர் கொண்டு நடந்துட்டால் அப்புறம் அது அழுது பிரயோசனம் இல்லை. ஒரு பிரச்சனையை ஒரு எம்எஸ் அட்மினாக உயர்ந்த பதவி பெற்று வந்து இந்த மக்களுக்காக உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்தை செய்தனர். ஒருத்தர் ஒரு எம்பி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனையோ பேர் பார்க்க வேண்டிய அந்த விஷயத்தை RDHS PD இவையெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயத்தை ஒரு சாதாரண ஒரு PS அட்மின் ஆகி வந்த அப்புறம் அவர் MS அட்மின் ஆகி வந்த அப்புறம் பார்த்து அவர் அந்த விடயத்தில் நாங்கள் அவர் பின்னுக்கு இருந்த நாங்கள் அவர் செய்கிற நல்ல விடயங்களுக்கு பின்னுக்கு இருப்போம். மற்ற விடயங்களுக்கு பின்னுக்கு அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயகம் ஒருபோதும் இருக்காது. அதுக்கு ஒரு தனிப்பாதை இருக்குது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் அங்கே நின்றோம், அர்ஜுனாவோட நின்றோம், மன்னாரில் அடிபட்டோம். அடுத்த நாள் நாங்கள் எங்கே போயிட்டோம், பொது வேட்பாளருக்கு பின்னுக்கு போயிட்டோம். அது எங்களோட கடமை, எங்களோட தார்மீக கடமை. நாங்கள் எல்லாரும் தமிழர். முதல் நாங்கள் தமிழர் என்று தமிழருக்கான உரிமையை நிலாண்டி தமிழருக்கு ஓட் பண்ணுறோம். என் மீது அக்கறை கொண்டு என்னை விசாரித்து எனக்காக இறக்கப்பட்டு எனக்காக பரிதாபப்பட்டோ எனக்காக இருந்த அனைத்து எனது முகமூல் நண்பர்களாக இருக்கட்டும், ஆதரவாளர்களாக இருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.